இந்த தேர்தல் வந்தா மட்டும் தமிழ் தலைவர்கள் மேல பாஜகவுக்கு எங்க இருந்து தான் இந்த பாசம் வருதோ. அதிகாரத்துக்காக வேஷம் போடுற பிஜேபியோட உண்மையான முகத்தை விருதுநகர் மேடையில முதல்வர் அப்படியே தோலுரிச்சு காட்டியிருக்கிறாரு. 1966 தில்லியில நம்ம காமராசர் ஐயா வீட்டை கொளுத்தி அவரை கொல்ல பார்த்த கூட்டம் தாங்க இந்த பிஜேபியோட முன்னோடிங்க. அன்னைக்கு வன்முறை செஞ்சவங்க இன்னைக்கு வந்து தமிழ் பாசம் பேசுறத பார்த்தா ஊரே சிரிக்குதுன்னு முதலமைச்சர் வெளுத்து வாங்கிட்டாரு. முதலமைச்சர் மென்ஷன் பண்ண இந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டும் இல்லங்க, இந்திய அரசியலையும் மறக்க முடியாத ஒரு கரை படிந்த சம்பவம் தான் இது. 1966 நவம்பர் 7ஆம் தேதி அப்போ காமராஜர் ஐயா அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் இருக்கிறாரு. டெல்லியில பசுமைவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி பாரதி ஜனசங்கமும் RSS மாதிரியான அமைப்புகள் சேர்ந்து ஒரு பேரணியும் நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சாதுக்கள் திரிசூலத்தோட டெல்லி வீதிகள்ல இறங்குறாங்க. ஒரு கட்டத்துல அந்த போராட்டம் பயங்கரமான வன்முறையாவும் மாறுது. அது நாடாளுமன்றத்துக்கே தீ வைக்கிற அளவுக்கு நிலைமையும் ரொம்ப மோசமாகுது. அன்னைக்கு மதியம் ஜந்தர் மந்தர் ரோட்ல இருக்கிற தன்னோட வீட்டுல காமராஜர் ஐயா சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் அவர் வீட்டையே சூழ்ந்துக்கிட்டாங்க. அவர் வாசல்ல இந்த கார்களை தீ வச்சு கொளுத்துறாங்க, வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறாங்க, உள்ள புகுந்து தீ வைக்கிறாங்க. அதனால வீடே புகையாலையும் நிறையுது. ஐயா தங்கியிருந்த அந்த அறை வரைக்கும் நெருப்பும் பரவிடுச்சு. அவர் அங்கிருந்து எப்படி தப்பிச்சாருன்னா, நிலைமை கைமீறி போறதை உணர்ந்த அவரோட உதவியாளர் வைரவனும் அங்கிருந்த செக்யூரிட்டி ஆட்களும் ரொம்பவே சாமர்த்தியமா செயல்பட்டாங்க. முன்னாடி பக்கம் கூட்டம் அதிகமா இருந்ததால யாருக்குமே தெரியாம வீட்டின் பின்பக்க கதவு வழியா காமராஜர் ஐயாவை வெளியே கூட்டிட்டு போயும் காப்பாத்தினாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அங்க கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் பெரிய விபரீதமே நடந்திருக்கும். இந்த சம்பவம் அப்பவே நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளையும் உண்டாக்குச்சு. ஒரு தமிழக தலைவரையே டெல்லியில கொல்ல பார்த்தாங்களான்னு சொல்லி தமிழ்நாடே கொதிச்சு போச்சு. இந்த வன்முறையை கட்டுப்படுத்தாததால தான் அப்போதைய உள்துறை அமைச்சர் குல்சாரிலால் நந்தா தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அரசியலையும் இந்த சம்பவத்தை ஒரு முக்கியமான வரலாற்று இழிவாகவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தெரிஞ்சுக்க டைலாக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.